இந்த புளியடி சேரல் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், ஒரு புளிய மரம் இருக்கின்றது. அந்த புளிய மரம் பூக்குமா, ஆனால் காய்க்காதா. விசித்திரமாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளவு விசித்திரமான ஒரு அந்த மரத்தை அப்போது அங்கே இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறார். அவன் புளியடி சுடலை என்று தான் அவனை அழைக்கிறார்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த ஊர்ல இன்னொரு தெய்வம் இருக்கிறது, பாட்டாங்கரை இசைக்கு என்று. அவளுக்கு இன்னொரு பேர் தில்லை மாகாளி என்று பெயர் இருக்கிறது. இப்படியெல்லாம் சக்தி வாய்ந்த இடத்தில் இந்த புலியடி சேனல் உருவாகி இருக்கிறது என்றால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. அவர்களுக்கு தாமதமாக இந்த அவார்டு கிடைச்சாலும் ரொம்ப பரிசுத்தமாக அவர்கள் பணியாளர்கள் பணி செய்ததினால் இந்த புலியடி சேனல் கிடைத்த ஒரு விசித்திரமான இந்த கேடயத்தை நான் அன்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்று என்னுடைய இருகரத்தால் அந்த இறைவனையும் வணங்கி அவர்களுக்கு பேரும் புகழும் இன்னை கிடைக்க வேண்டும், வெற்றி கொடி நாட்டி வர வேண்டும். புலியடி சேனலை என்றும் நீங்கள் பாருங்கள், அதில் எந்த ஒரு தவறுகளும் நடக்காது. நல்லபடியாக கிராமிய நிகழ்ச்சிகளை போடுவார்கள். எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவர்களை சந்தியுங்கள். உங்களுக்கு அன்பார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.